ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, பங்குனி உத்திரத்துக்கு சென்னிமலை கோயிலுக்கு போகிறதுக்காக போன ட்ராவல் பிளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். முதல் நாள் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் தான் கோயிலுக்கு போனோம். இப்போ என் நாத்தனார் வீட்டுக்கு போன விளாக் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் ஒரு 4 மணி போல் நாத்தனார் வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே அழகாக சுற்றி மலை இருக்கும். அங்கே இருக்கவே ரொம்ப ஜாலியாக நேச்சராக இருக்கும். அதில் ஒரு சின்ன சின்ன கிளைப்பிங்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், பாருங்க. அவங்க தரன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அழகாக சாயங்காலத்துக்கு ரோஜா பூச்செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்குறான். சூப்பராக இருக்குது இந்த டபுள் கலர் ரோஸ். உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அடுத்தது போண்டா சுடுவோம் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்குலாம் போண்டா பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடல மாவு சேர்த்துருக்காங்க. கடல மாவு, மைதா மாவு கொஞ்சம் சேர்த்து, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கிளறிட்டுருக்காங்க. கிளறி முடித்ததுக்கப்புறம் அடுத்து போண்டாவும் சுட போகிறாங்க. கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ரோஸ்னா ராசனே என்ன சட்டி இருக்கு, விளாண்டுட்டு இருக்காது. என்னென்ன போட்டால் நல்லா சூப்பராக வரும் சொல்லுமா. கடல மாவு 1 கிலோ, மைதா மாவு 1/4 கிலோ, சோடா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சொல்லுமா. கொஞ்சம் அப்புறம் முருங்கைக்கீரை, வெங்காயம், பச்சை மிளகா 4, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசையணும். மாவு வந்து தொளன்னு இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, தொளன்னு இருக்கணும். முருங்கைக்கீரை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம தனியாக கொடுத்தா சரி, நான் சின்ன பிள்ளைங்க அதிகம் சாப்பிடாது, அதனால போண்டாவில் போட்டு கொடுத்தா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஊற வைக்கிற டிப்ஸ். ஊற வைக்கிறது ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஊற வச்சா நல்லா போண்டா வந்து புசு புசுன்னு வரும். அவ்வளோதான். ஓகே, எடுத்தாச்சு. தண்ணி எடுத்துதாமா. இன்னைக்கு வந்து போண்டா எதுக்கோசரம் சுட்டேன்னா, தம்பி பொண்டாட்டி வந்திருக்காங்க, தம்பி பையன் வந்திருக்காங்க, அக்கா பொண்ணு வந்திருக்கு, ஊர்லேருந்து எல்லாம் வந்திருக்காங்க செஞ்சிமலை காட்டுக்கோட்டை கோயிலுக்கு போகிறதுக்கு. வந்ததில்ல காலையில் கறி குழம்பு சாப்பிட்டாங்க. இப்போ வந்து போண்டா சுட்டு ஜாலியாக மெத்தையில் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அடுத்து நைட்டுக்கு என்ன செய்ய போகிறீங்க? நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றி கறி குழம்பு இருக்குது, மேலே தான் சுட்டு சாப்பிட போகிறோம். அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகே, வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சொல்லு. லைக் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.